மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 2011 நடந்த ஒரு சம்பவத்தால ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். 2011 வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவரோட சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில வந்து போட்டியிட்டாங்க. அவருக்கு எதிராக அதிமுகவோட வேட்பாளரா சைதை துரைசாமி அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. இந்த இதுல வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி துரைசாமி அவர்கள் வந்துட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வந்து ஸ்டாலின் அவர்கள் மேல சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கார் ஒண்ணு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அந்த கார்ல வந்துட்டு சுமார் 1.5 கோடி அமௌண்ட் இருந்ததா சொல்றாங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரத்தையும் அரசு இயந்திரத்தையும் வந்து தவறா பயன்படுத்தினதாகவும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு அவங்க இருக்காங்கல்ல, பெண்களுக்கு வந்துட்டு இந்த தையல் மிஷின், இலவச பொருட்கள் இந்த மாதிரிலாம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வந்து ஓட்ட போட சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து 2017 நடந்துச்சு. அதோட வழக்கறிஞர் வந்துட்டு வேணுகோபால் அவர் தான் வந்துட்டு இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு ஆதாரமுமே எதுவுமே இல்லை, அதனால இந்த கேஸ் வந்து செல்லுபடி ஆகாது, ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நேர்மையான முறையில தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த கேஸ் வந்து அப்பவே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் செயல்படுவார்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அப்பவே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டா 2026 என்ன மாதிரியான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நினைச்சாலே ஒரு மாதிரி நல்லதா இருக்கு. ஆனா அது நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் அதையும் மீறி சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரெல்லாம் வந்துட்டு கைது செய்ய முடியாது, அப்படியே கேஸ் போட்டாலும் அதெல்லாம் நிக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பணத்தை கொடுத்து இந்த கேஸே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க, அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதான் போறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நாம திரும்பவும் சந்திக்கலாம்.